நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோக்கும் வீடியோவில் இருந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து தான் போட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். பழைய சேனலை தூசு தட்டி தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. தூசு தட்டி தூக்கிற அளவுக்கு அதில் பெரிய கண்டென்ட்லாம் ஒன்றும் போடல. 10 வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஆரம்பிக்கலாங்கிற ஐடியானால என்னோட பேரை வச்சு இந்த சேனல் கிரியேட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் பேர் வச்சியே சோறு வச்சியா அப்படிங்கிற மாதிரி அது கண்டென்ட் எதுவும் போடாமல் அப்படியே கிடந்தது. சரி, ஏதோ பேர் புதுசு புதுசாக யோசிச்சு வைக்கிறதுக்குள்ள நம்ம பேரே அதை நம்ம பிராண்டாக்க ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சியில் தான் இந்த என்னுடைய பேரில் இந்த சேனலை வச்சு இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இந்த எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு விழானா பொங்கல் தான். ஏன்னா ஊரில் வந்து இதுதான் கொஞ்சம் ஒரு 4-5 நாள் லீவ் கிடைக்கும். அது இல்லாமல் எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு பண்டிகையாக இருந்தது. இப்போ வந்து ஊரில் இல்லை, சிங்கப்பூரில் இருக்கிறதுனால இந்த ஊரில் கிடைக்கக்கூடிய அந்த சரி சரி அப்போ வந்து அதான் என் பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஊரில் இருந்தால் வீட்டில் இருக்க விலங்குகளுக்கெல்லாம் நம்ம வந்து நன்றி செலுத்தும் விதமாக அதெல்லாம் குளிப்பாட்டி ஆடு மாடெல்லாம் நிப்பாட்டி அதுக்கு மாலையெல்லாம் போட்டு பூஜை பண்ணுவோம், சாமி கும்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். தம்பிக்கு வந்து புரிஞ்சுதா புரியலையான்னு தெரில. இருந்தாலும் அப்பாவை மகிழ்விக்கிறதுக்காண்டி அவன் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கான். அந்த சம்பவத்தில் உங்களுக்கு காட்டுறேன். அவனும் இங்கே என்னை மகிழ் வைக்கிறதுக்காண்டி சில விலங்குகளை அழைச்சிட்டு வந்து பூஜை அறையில் நிப்பாட்டிட்டு இருக்கிறான். அதுக்கு இப்போ பூஜை பண்ணி சாமி கும்பிட போகிறோம். அம்மா சொன்னாங்களா தாத்தா சொன்னாங்களா? தாத்தா சொன்னாங்களா? சரி சரி. ஜஸ்ட் எல்லாருக்கும் விஷ் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால இந்த வீடியோ. நன்றி, வணக்கம். இந்த பொங்கல்லேருந்து எல்லாருக்கும் நல்லதாகவே நடக்கட்டும், நல்லதாகவே நினைப்போம். இது டிவி பிஓவி